ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எங்களோட வால்பாறை ட்ரிப் பற்றி. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு விசிட் பண்ணியிருக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஊட்டி ட்ரிப் பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பொள்ளாச்சி வழியாக வால்பாறைக்கு போகிறதுக்கு 65 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலியார் டேம் அண்ட் பார்க் இருக்குது. பார்க்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். டேமில் தண்ணி இருந்ததுன்னா மேலே ஏறி போய் பார்க்கணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நாங்கள் அதை அடிக்கடி போனதுனால பார்க்கல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவியருவி, மங்கி ஃபால்ஸ். இப்போ நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கேயும் தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, கம்மியாக இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓரளவு தண்ணி இருந்ததுன்னா அலோவ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இதுவும் இங்கே நிறைய குரங்கு இருக்கிறனால இது குரங்கருவின்னு பேர் இருந்தது. இப்போ ரீசெண்டாக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வால்பாறை போகிறதுக்கு வந்ததுனால இந்த குளிக்கலை நாங்கள் ஃபால்ஸில். ஜஸ்ட்டு போய் ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நிறைய இது மாதிரிலாம் பாறையிலலாம் நிறைய உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். திங்கிற பொருள்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா குரங்கார் பறிச்சுட்டு போயிடுவார். நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம். வால்பாறையோட என்ட்ரன்ஸ் இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் உண்டு. போகிற வழியிலலாம் நிறைய சின்ன சின்ன ஆறுகள், நிறைய சீனரிஸ் எல்லாம் இருக்குது. எதையும் மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதான் எங்களோட 9th பெண்டு, ஹார்பின் பெண்டு. மொத்தம் 40 பெண்டு இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கு ஆலியாரோட அப்பர் வியூ தெரியும். மேலேருந்து பார்க்குற அப்பர் ஆலியார் நல்லாயிருக்கும் வியூ. நிறைய இருக்குது. எல்லா ஹார்பின் பென்ஸ்லேயுமே அந்த மாதிரி சீனரிஸ் நிறைய இருக்குது. இறங்கி மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போங்க. சின்ன சின்ன ஆறு எல்லாமே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குகைக்குள்ளதே நிற்கிற மாதிரி இருக்கும், குகைக்கு வெளியில். ஆனால் இது ஒரு சின்ன மலை மாதிரி தான். தூரத்துலேருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்ததுனால அப்படி தெரியுது. இந்த ஃபோட்டோ நாங்கள் எடுத்துகிட்டு வண்டிக்கு வர்றதுக்குள்ளே குரங்கார் எங்களோட ஸ்நாக்ஸ் பேக்லேருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார். 50-50 பிஸ்கட்டை. அவரையும் மிஸ் பண்ணாமல் கேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்த்தது சிங்கவால் குரங்கு. நிறைய இது மாதிரி விலங்குகள், பேர்ட்ஸ் எல்லாம் போகிற வழியில் பார்க்கறது சான்சஸ் இருக்குது. வரையாடு பார்த்தோம். இதுதான் நம்ம மாநிலத்தோட மாநில விலங்கு. ஊட்டியில் இருக்குது, நீலகிரியில் இருக்கும். அடுத்து மூணாறில் இறைவிக்குள் நேஷ்னல் பார்க்கில் இருக்கும். அடுத்து இங்கே இருக்கும். என்ட்ராயிட்டோம். வால்பாறை அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்ல டீ எஸ்டேட். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான். போகிற வழியிலலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்கும். எதையுமே விட முடியாது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஊட்டிலலாம் இதே மாதிரி எஸ்டேட் இருந்தாலும் க்ரௌடு நிறைய இருக்கும். ஒரு பிக்னிக் ஸ்பாட்னா ரொம்ப கொஞ்சம் கமர்ஷியல் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், காட்டு பன்றி. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சர் ஒன்லி நேச்சர் தான். ரொம்ப க்ரௌட் இருக்காது. தனிமையை விரும்புகிறவங்க இந்த வால்பாறை கண்டிப்பாக போவாங்க. இந்த மாதிரிலாம் ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். ஆக்சுவலாக பறிக்கலாம் முடியாது, எல்லா பக்கமும் ஆள் இருப்பாங்க. எவ்வளோ சூப்பரான வியூ. போகிற வழியில் நாங்கள் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். யானையை கூட பார்த்தோம். தூரத்துலேருந்து எடுத்ததுனால தெரியல. இது நல்லமுடி வியூ பாயிண்ட். இது இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. இது 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் எஸ்டேட்டு தான். எஸ்டேட்டு நடுவில் ரூட் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போகிறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உண்மையிலேயே நல்லா 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான் அது, வியூ பாயிண்ட்டு. வாவ், பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? வாவ்ன்ற மாதிரி இருக்குது. செமையான பிளேஸில். இதுவும் எங்களுக்கு லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாதி நேரம் பனி அப்படியே மிஸ்ட்டு மூடிடும், பார்க்கவே முடியாது. நல்ல ஒரு வியூ இது. இதே மிஸ் பண்ணாமல் பார்த்துடும். நல்ல சான்ஸ் கிடச்சிது எங்களுக்கு பார்க்குற சான்ஸு. இது இறங்கி கொஞ்சம் படி மாதிரி இருக்குது. வந்தேன்னா அந்த லெமன் கிராஸ் பிளான்ட் இருக்கும் அதுக்குள்ளே. இது அந்த வியூ பாயிண்ட்டோட ஆப்போசிட் சைடு. சூப்பரான பிளேஸுங்க. உண்மையிலேயே செம பிளேஸ். பாருங்க எப்படி இருக்குது. மேலே மேகம், மலை, கீழே இது மரம் எல்லாம் சேர்ந்து. அடுத்து நம்ம பார்த்தது கூழாங்கல் ஆறு. இதுவுமே ஒரு பார்க்கக்கூடிய இடம்தான். பார்த்திங்கன்னா அளவான தண்ணி ஓடிட்டு இருந்ததுனால நல்லா பாருங்கள், அந்த கூழாங்கல் இதெல்லாம் நல்லா தெரியுது. எடுத்துக்கலாம். நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேலே எஸ்டேட், கீழே கூழாங்கல் ஆறு.
இதோட டைம் முடிஞ்சதுனால ஃபஸ்ட் டே விசிட் முடிஞ்சுது. ரூமுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் சரவணா கிராண்டு. நாங்கள் நெட்டில் பார்த்து மச்சினர் பொண்ணு தான் புக் பண்ணியிருந்தா. சூப்பரான ஹோட்டல், நல்லா இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெந்நீர், குளிக்க, குடிக்க எல்லாமே வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க. என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெஸ்டாரண்ட் அதுக்குள்ளேயே இருந்தது, அந்த ஹோட்டலுக்குள்ளேயே. அது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்தது. எங்களுக்கு சாப்பாடுக்கு எங்கேயும் வெளில போய் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வால்பாறை பாலாஜி கோவில். அது வந்து ஒரு எஸ்டேட், கருமலை எஸ்டேட்டுன்னு இருக்குது. அதுக்குள்ளே போகணும். போகிற வழி தான் இது. இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்றதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். தூரத்தில் போய் தான் ஃபோட்டோ எடுக்கணும், கோவிலுக்கிட்ட தான் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அங்கேயும் டீ தூள்லாம் விற்றுட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து நாங்கள் நீரார் டேம். இது வால்பாறையிலேருந்து சின்கோனா போகிற ரூட்டில் இருக்குது. இதுக்கு வந்து இந்த நீரார் டேம், அப்பர் லோயர்னு 2 டேம் இருக்குது. இதுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன கல்லார் ஃபால்ஸு. இப்படி படி இறங்கி வந்தீங்கன்னா அந்த இது ஃபால்ஸோட இது பார்க்கலாம். பக்கத்தில் டனல் கூட இருக்குது. ஆனால் உள்ளே வந்து எல்லாரையெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிடபிள்யூடி பீப்புள்ஸ் மட்டும்தான் போவாங்க. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் இந்த தண்ணி ட்ராவல் ஆகி சோலையார் டேம் போகுது. அங்கேருந்து அமராவதி ஆற்றுக்கு வருது. அதுலேருந்து அமராவதி ஆறுலேருந்து வந்து குடிநீர் ஆதாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர் வரைக்கும் போகுது. இது வந்து இன்னொரு டனல். இதுக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம். ஜஸ்ட்டு உள்ளே போய் தண்ணி போகிற வழி மட்டும். இது வந்து மழை காலத்தில் ரொம்ப மேலே 6-7 அடிக்கு மேலே தண்ணி இருக்குமாமா. இப்போ கொஞ்சம் அளவான தண்ணியாக தான் இருந்தது. ஃபுல்லாக நிறைய 7 அடியா 10 அடியே என்னமோ சொன்னாங்க. இது லோயர் டேம் இது. இங்கே உள்ளே போல நாங்கள் வெளியிலேருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நேச்சர் 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 கொட்டி கிடக்கு வால்பாறையில் ஆக்சுவலாக. இது அடுத்து நம்ம வந்து வெள்ளிமலை டனல். இதுவும் வந்து நிறைய மழைலாம் இருக்கிறப்ப நல்ல தண்ணி நிறைய போகும் போல். இங்கேயும் பாருங்கள், ஒரே இது தான், சீனரி தான். எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது எனக்கே தெரியல, அந்தளவுக்கு நிறைய எடுத்திருப்பேன். இது பார்த்திங்கன்னா அளவான தண்ணி தான் வந்துட்டு இருந்தது. மழை காலத்தில் பாருங்கள், சைடில் போட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோஸ்லலாம் பாருங்கள், அவ்வளோ தண்ணி ஓடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.